இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழ் காதலர்கள் பிழைக்கவே இல்லை ஐயா. பிற மொழி தேசங்களில் போய் தானே ஐயா தங்களுடைய காதலை காப்பாற்றி வந்திருக்கிறார்கள். பெரும்பகுதி சொல்லுகிறேன். நீங்க வேணா படிச்சு பாருங்க. பிற மொழி பேசுகிற அந்த நாடுகளுக்கு போய் தான் என் தமிழ் காதலர்கள் தங்கள் காதலை காப்பாற்றி இருக்கிறார்கள். இந்த ஆணவ படுகொலைகள், அந்த சிந்தனைகள், அதெல்லாம் சும்மா நீங்க எல்லாமே அது தொல் திருமாவளவன் என்கிற அம்பேத்கருடைய வழியில் தான் நீங்கள் அதை உணர வேண்டும். தமிழன் என்றால் உடனே தமிழன் அப்படியே பொங்கி வழியாதீங்க. இன்னும் என் தெருக்களில் என் பிள்ளைகள், என் பெண்கள், அல்லது என் தந்தைகள், என் தாய்கள், தமிழன் வீட்டில் தமிழன் சாப்பிடாத வரை இங்கே எப்படியா தமிழ் தேசியம் நீங்கள் பேசுவீர்கள்? பார்ப்பார்க்கு அல்லது பணிபாரியலையே பார்ப்பனர் நோவன செய்யலர். தமிழ் மன்னர்களுடைய தலைகளை வெட்டி அவற்றை அடுப்பு கற்களாக வைத்து அதற்குள்ளாக பானைகளில் தமிழனுடைய ரத்தத்தை ஊற்றி அதை அந்த தமிழ் பகைவனுடைய தோலை, அவன் தமிழ் மன்னன் தான், அவனுடைய தோலை வெட்டி அந்த ரத்தத்தை அப்படி சூடாக்கி அதை அப்படி கிண்டுறானா. அகப்பை எது தெரியுங்களா? ஒரு தமிழ் மன்னனுடைய தோல். அது எது செய்ய? வேள்வி செய்ய. நம்ம திருந்தணும்னா சங்க இலக்கியத்திலிருந்து இன்று வரை நாம் செய்த தவறுகளுக்கு தமிழனுக்கு தமிழன் மன்னிப்பு கேட்டுவிட்டு தமிழனாகிற அந்த பண்பாட்டிற்கு நம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு ஒரு அப்பனுக்கு பிறந்தவனாக இருந்த என்று பேசுகிற நீ மகளிர் பாசறை வைப்பதற்கே தகுதியற்றவன் என்று நான் இந்த மேடையில் அழுத்தி சொல்லுகிறேன். என்னடா ஒருவனுக்கு ஒருத்தி பேசுற அழகு அழகு, ஆனால் மறுமணம் என்பதும் புரட்சி அழகு. இதுல ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என் தங்கைகளை, என் மகள்களை கேட்கிறேன். தலைமைக்கு வர வேண்டும் என்றால் பிரபாகரனின் அந்த சொல்லாடல்கள், பெரியாரின் சொல்லாடல்கள் நாம் பின்பற்ற வேண்டும். அது திராவிட இயக்கமாக இருந்தாலும் தமிழ் இயக்கமாக இருந்தாலும் நான் பார்வையாளனாகத்தான் இருக்கிறேன். நான் எந்த மேடைக்குள்ளும் நான் செல்லவில்லை. ஆனால் 76 வயது வரைக்கும் நான் தமிழுக்காகவும் தமிழனுக்காகவும் தமிழ் ஈழத்திற்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சராசரி மனிதன். இந்த சென்னையில் வாழ முடியாமல் நான் என் ஊரில் போய் என் தமிழுக்காக, என் சங்க இலக்கியத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். எவனும் என்னை கை நீட்ட முடியாது. பேசுங்கள் மேடையில். என் பிள்ளைகள் பேசுகின்றன, பரதாவை போட்டு பேசுகின்றன. என்ன பேசுகின்றன? மயிறு. எப்படியடா ஒரு மேடையில், எப்படி ஒரு மேடையில் அதை நீ எப்படி கைத்தட்டுகிறாய்? அப்படியெல்லாம் பேசக்கூடாதும்மா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று சொல்லுகிறவர் தான் தலைவர் பிரபாகரன் பெயரை சொல்லுவதற்கு தகுதியானவர். சந்திரிக்கா முந்திரிக்கா என்று எழுதியதற்காகவே அந்த பாடல் வெளிவராது என்று தடை செய்த பண்பாட்டு தலைவன் பிரபாகரன். அப்படியெல்லாம் இல்லை. அவங்க ஒரு பெண். அவங்கள அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் ஒரு பெண் அப்படி கொச்சைப்படுத்தக்கூடாது என்று சொன்ன எதிரி சிங்களவனுடைய அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். தமிழ் புலிகள் அவர்களுக்கு உயிரோடு கிடைத்தால் அவர்களுடைய சிறையில் வைத்து விடுவார்கள். சிங்கள இராணுவ வீரர்கள் இவர்களுக்கு கிடைத்தால் இவர்களுடைய சிறையில் வைத்து விடுவார்கள். அப்படி வைக்கப்பட்ட ஒரு வீரன், அந்த வீரனுடைய குடும்பத்திற்கு, மனைவிக்கு மடல் போகிறது. உங்கள் கணவர் எங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள சிறையில்தான் இருக்கிறார். நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மடல் எழுதுங்கள், நாங்கள் தேதி குறிப்பிடுகிறோம், அப்போது நீங்கள் வந்து பார்த்து செல்லலாம் என்று மடல் போகிறது. அந்த மனைவி அங்கிருந்து வருகிறார். வந்து தன்னுடைய விவரங்களை சொல்ல கணவனும் மனைவியுமாக அவர்கள் 2 பேரையும் பேச வைக்கிறார்கள். 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிவிட்டு பிறகு அவர்கள் ஊருக்கு போக தொடர்வண்டிக்கு செல்லுகிறார்கள். அன்றைக்கு அந்த கடைசி தொடர்வண்டி போய்விடுகிறது. இனி அந்த இராணுவ வீரரின் மனைவி இங்கே இவர்களுடைய கட்டுப்பாட்டு இடத்தில்தான் இரவு தங்க வேண்டும். அப்போது அந்த பொறுப்பாளர்களுக்கு பிரச்சனை வருகிறது. அந்த பெண்ணை எங்கே தங்க வைப்பது? அவர்களால் தீர்மானிக்க இயலவில்லை. எம் தலைவருக்கு அந்த செய்தி போகிறது. நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்கிறார்கள். உடனே அந்த தலைவன் அந்த சிங்கள இராணுவ தம்பியினுடைய வயதை பார்க்கிறார், மனைவியின் வயதை பார்க்கிறார். அவருடைய உணர்வுகளை ஒரு தமிழனாக, தமிழ் பண்பாட்டின் அடித்தளத்தில் ஊறிய ஒரு பண்பின் விழுமியத்தை உள்வாங்கி அந்த தலைவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவர்கள் இவ்வளவு காலம் பிரிந்திருக்கிறார்கள். இன்று இரவு அந்த பெண்ணை தனியே விடாதீர்கள். அந்த கணவனும் மனைவியுமாக அவர்களை தங்க விடுங்கள் என்று ஆணையிட்டவன் என் தலைவன் பிரபாகரன்.
இரவு தங்கிய பிறகு காலை தொடர்வண்டிக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்படுகிறார். ஒரு 3 திங்கள் கழித்து ஒரு கடிதம் வருகிறது. அந்த பெண் எழுதுகிறார், நான் என் கணவரை பார்க்க வந்த அன்று தொடர்வண்டியை தவறவிட்டதால் என்னை என் கணவனோடு தங்க வைத்து அனுப்பினீர்கள். இப்போது எனக்கு ஒரு பிரச்சனை. என் வயிற்றில் குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் கடந்தால் நான் என் மாமியாருக்கு பதில் சொல்ல வேண்டும், என் ஊராருக்கு பதில் சொல்ல வேண்டும். இதற்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் என்ற மடல் வருகிறது. அந்த மடலை பார்த்தவுடன் அதுவும் தலைவருக்குத்தான் போகிறது. அந்த தலைவர் அந்த பெண்ணையும் அவருடைய மாமியாரையும் ஒரு புத்த துறவியையும் வரச் சொல்லுங்கள், 2 பேரோடும் வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி வருகிறார்கள். வந்தவர்களுக்கு பொறுப்பாளர்கள் சொல்லுகிறார்கள், கடந்த முறை வந்தபோது தொடர்வண்டி போய்விட்டது, அதனால் இங்கே தங்க வைத்தோம். இப்போது உங்கள் மருமகள் வயிற்றில் வளர்கிற கரு உன் பிள்ளையின் கருதானம்மா. உன் இனத்தின் பெண் பிழை செய்யவில்லை. அப்படி புத்த துறவியிடம் உங்கள் மதத்தின் இந்த பெண் உங்கள் மதத்தின் எந்த எல்லையும் தவறு செய்யவில்லை. நீங்கள் பாதுகாப்பாக இந்த பெண்ணை மட்டுமல்ல அவருடைய கணவரையும் விடுதலை செய்கிறோம், அழைத்து போங்கள் என்று அனுப்பி வைத்த தந்தை பெரியார் பேசுகிற பெண்ணியத்தை அப்படி பாதுகாத்த ஒரு தலைவன் தன்னோடு ஆண் புலிகளை மட்டுமல்ல பெண் புலிகளையும் வைத்து எந்த ஒரு பெண் இழுக்கான வாழ்க்கை என் புலிகளின் வாழ்க்கையில் பிரபாகரனின் மண்ணில் நடந்ததா? அல்லது ஏதாவது ஒரு சிங்கள பெண்ணையாவது எதிரிக்கு எதிரி என்ற அந்த பகை உணர்வில் அழித்தானா? எதிரி பெண்ணின் எதிரி இராணுவ வீரனின் பெண்ணின் மனைவியின் வயிற்றில் வளர்ந்த குழந்தையின் பண்பாட்டை கூட காப்பாற்றிய, மானத்தை காப்பாற்றிய ஒரு மாபெரும் தலைவனுடைய அந்த பெயரை உச்சரிக்க வேண்டும் என்றால் இனி நீங்கள் பெண்களை குறை சொல்லுகிற அத்தகைய தேவையற்ற சொற்களை தமிழ்நாட்டில் எந்த பேச்சாளர்களும் தயவு செய்து பேசாதீர்கள். நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் பிரபாகரனை உச்சரிக்க வேண்டும் என்றால் அதற்குரிய பத்தியங்கள் ஏராளமாக இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. 90 வயது வரையும் 2 வயது 4 வயது குழந்தைகள் வந்தால் கூட தந்தை பெரியாரிடம் வாங்கம்மா, உட்காருங்கம்மா, வாங்கய்யா, உட்காருங்கய்யா என்று சொன்ன ஒரு பண்பாட்டின் தலைவன்தான் தந்தை பெரியார். அவரை போய் மேடையில் சனியன் என்றும் மயிர் என்றும் பேசுகிற என் பெண் பிள்ளைகளே, உங்களை கால் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன், வரலாற்று பிழைகள் செய்யாதீர்கள், என் தமிழுக்கு இழுக்கு செய்யாதீர்கள். இப்படியெல்லாம் பேசிவிட்டுத்தான் நீங்கள் தமிழ் தேசியம் வளரும் என்றால் அந்த தமிழ் தேசியம் வளர வேண்டாம், அது வளர வேண்டாம். நானும் தமிழன்தான், அதற்காக நான் எவனிடம் போய் கடவுச்சீட்டு வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் தமிழ் உணர்வோடு தமிழ் இதழோடு எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும், எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும் என்று எழுதி வந்தான் அறிவுமதி. பிஜேபியோடு உறவு வைத்தபோது சுபையா அவர்கள் நடத்திய பத்திரிகையில் சூரியனே உனக்கு சூடு இல்லையா என்று கேட்டவன் தான் அறிவுமதி. ஆனால் பிரபாகரின் உயிரை காக்க லட்சிய பயணம் என்று நாங்கள் சுபவி எல்லாரும் நாங்கள் இங்கே கலைஞர் தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரியிலே அது முடித்து வைத்த வரலாறு. அங்கே நாங்கள் போகிற போதெல்லாம் அங்கே சோறு போட்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகக்காரர்கள், திராவிட இயக்கத்தவர்கள். நன்றி மறக்கக்கூடாது. விமர்சிக்க வேண்டாம் என்று நான் யாரையும் சொல்லவே இல்லை. ஆனால் விமர்சிக்கிற போது சில எல்லைகள் இருக்கின்றன. எத்தனையோ பெரியார்கள் சொல், இந்த வரலாறுகளை எல்லாம் சொல், படிக்க வேண்டும், சொல்லாதே என்று சொல்ல மாட்டேன், சொல்லுகிற முறையில் சொல். இந்த ஜெர்மனியில் இருந்து இந்த ஒலிவாங்கியை கண்டெடுத்தவன் நான் இவ்வளவு மெல்லிய பேசும்போதும் இவ்வளவு பேருக்கு கேட்குதே, யாரோ ஒரு எதிரியை வீழ்த்துகிற மாதிரி இல்லை. நம்ம எல்லாம் தமிழர்கள் தான். நம்ம செய்த தவறுகளை எல்லாம் நமக்குள்ளாகவே திறனாய்வு செய்து நாம் நம்மை திருத்தி கொண்டு நாம் ஒரு தமிழ் அரசியலை உருவாக்குவதற்குத்தான் தமிழ்நாடு காத்திருக்கிறது. அந்த தமிழ்நாட்டு அரசியலுக்குள் இன்றைக்கு அப்பனும் மகனுமாக போராட வைக்கிறது பார்ப்பனியம். 2 தலைவர்கள் ஒரே தொகுதியில் அந்த மக்களுக்கான தலைவர்களை தேர்தலில் மோத விடுகிறது. கொங்கு மண்ணிலும் அப்படி மோதல்கள் உருவாகின்றன. இந்த மோதல்கள் வரவே கூடாது. நீங்கள் போட்டுக்கொண்டிருக்கிற இந்த தேர்தல் இந்த நேரத்தில் தமிழர்களை பிளவுபடுத்தி நீண்ட காலத்திற்கு நீங்கள் எங்களை வாழ விடாமல் செய்து விடாதீர்கள். எல்லோரும் தங்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து நாம் நமக்கு கிடைத்த தலைவர்களுடைய மிகச்சிறந்த பண்பாட்டு விழுமியங்களை அள்ளிக்கொண்டு நாம் மிகச்சிறந்த கவிதைகளையும் இலக்கியங்களையும் படைப்போம்.
அரசியலையும் படைப்போம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.